வணக்கம். இது காலத்தின் குரல். பல்வேறு காரணங்களால் விவசாயம் பொய்த்து போய்கொண்டே இருக்கிறது. இந்தியா முழுமைக்காக விவசாயிகளினுடைய தற்கொலை எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதிர்ச்சி மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் கடந்த 2 மாதங்களில் 28 விவசாயிகள் அதிர்ச்சியாலும் தற்கொலையாலும் மரணித்திருக்கிறார்கள். இது ஒரு தொடர்கதையாக நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒருபோக சம்பா சாகுபடி முற்றிலுமாக பாதித்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பாதித்திருக்கிறது. தண்ணீர் வரத்து இல்லை, பருவ மழை பொய்த்து போயிருக்கிறது. கர்நாடக அரசு உரிய காவிரி நீரை திறந்து விடாத காரணத்தினால் காவிரி டெல்டா மாவட்டம் முழுமைக்குமாக வறண்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அந்த மாவட்டத்தில் மட்டும் தற்கொலை எண்ணிக்கைகளும் அதிர்ச்சி மரணங்களும் நிகழ்கிறதா என்று கேட்டால் தமிழகம் முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயம் பொய்த்திருக்கிறது. விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கர்நாடக அரசு தண்ணீர் தராத காரணத்திற்கு மாநில அரசு தன்னுடைய உரிமையை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, மத்திய அரசு அதற்கான உரிமையை எந்த அளவுக்கு மாநில அரசுக்கு கொடுக்கிறது, பல்வேறு அரசியல் காரணங்களால் இந்த பிரச்சனைகளில் விவசாயிகள் பந்தாடப்படுகிறார்களா, வஞ்சிக்கப்படுகிறார்களா என்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய 300 கோடி ரூபாய் அளவுக்கான பயிர் காப்பீட்டு தொகை என்பது இன்னமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. நெல்லுக்கான கரும்புக்கான நிலுவைத் தொகைகள் இன்னும் விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்திய இந்த ரூபாய் நோட்டு விவகாரமும் வேளாண் வங்கிகள் மூலமாக விவசாயிகளை பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகளினுடைய அதிர்ச்சி மரணங்களும் தற்கொலைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகளின் துயரம் தீர மத்திய மாநில அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சி விரிவாக முன்வைக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சி பொன்னையன் அவர்களும், இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பாக்கியம், காவிரி விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த எஸ்கேஜி கிரிதரன் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு பொன்னையன், நிகழ்ச்சியை உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா பேசலாம். இந்த விஷயத்துல காவிரி டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட ஊர்கள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை காரணமாக விவசாயிகளினுடைய அதிர்ச்சி மரணங்களும் தற்கொலைகளும் அதிகரிக்கிற ஒரு நடவடிக்கை தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்கள்ல மட்டும் ஒரு 28 விவசாயிகள் மரணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் நம்மிடம் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழ்நாட்டில் இப்போ விவசாயினுடைய தற்கொலை இந்த ஒரு 3 மாதத்தில் அநேகமாக போன செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு தற்கொலை இந்த மாதிரி விஷயங்கள் என்பது இந்த அளவுக்கு நடந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு வரல. இப்போ நேரடியாக விவசாயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பிற்பாடு இப்போ 28 பேர் வரைக்கும் 28, 30, 32 வரைக்கும் போயிருக்கு. பட் இதில் ஒரு விஷயம் முதல்ல என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறதில்ல. இந்த மாதிரி ஏற்கனவே நமக்கு பல மாநில கர்நாடகாவில் இந்த மரையாட்டத்தில் குறிப்பாக நீங்கள் விதர்பா, மராத்வாடா பகுதி நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய தற்கொலை, அப்புறம் தெலுங்கானாவில், ஆந்திராவுடைய தெலுங்கானாவில் விவசாய தற்கொலைகள் என்பது இன்னும் குறையலை. அங்கேயும் நீங்கள் இந்த நிலைமைகள் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷமும் நீங்கள் 6 மாதம் வரைக்கும், ஜூன் வரைக்கும் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 18%, குறிப்பாக கர்நாடகத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் முதல்ல இதில் மிகப்பெரிய அளவுக்கு காவேரி பிரச்சனை, அதில் தண்ணி கிடைக்காது, அதனுடைய பாதிப்பு என்பது ஒரு விஷயம், பிரதான விஷயமாக அது இருக்குது. பட் அது நமக்கு சட்ட ரீதியான போராட்டங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான நிர்வாக நடவடிக்கைகளை, நிவாரண நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்கவில்லை. இப்போ மாநில அரசு உரிய நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கிற பொழுது, ஒன்று விவசாயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, விவசாயம் இல்லாத பகுதிகளுக்கு நீங்கள் நிவாரணத் தொகை ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபா கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பல கோரிக்கைகள் இருக்குது. இதில் ஒரு குறைந்தபட்ச தேவைகளை கூட இந்த மாநில அரசு எடுக்கவில்லை என்பதுதான் முதல் விஷயம். அப்போ இந்த நீராதாரங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற போதிலும் விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒன்று. ரெண்டாவது, பயிர் வைத்து இப்போ நீங்கள் இந்த விவசாய தற்கொலையொட்டியே சில விஷயங்களை பேசணும்னு சொன்னால், ஈரோட்டில் இப்போ ரங்கசாமின்னு ஒருத்தர், ராமலிங்கன்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைட் பண்ணதில் என்னென்னா, வெறும் தண்ணி கிடைக்கலன்ற பிரச்சனை மட்டுமல்ல, அதிகாரிகளுடைய அரசனுடைய மெத்தனம் அதுக்குள்ளே இருக்குது. ஒன்று, முதல்ல தண்ணி திறந்து விடப்படும்னு சொல்கிறாங்க. அதை நம்பி ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி அதுக்கு பயிரிடுற வேலையை செய்கிறாரு. குத்தகை நிலம் இவருடைய ஒரு 20 சென்ட் எடுத்துக்கிட்டு மீதி குத்தகை நிலத்தை எடுத்து இவர் அப்படி போகிறார். அப்படி போகிற பொழுது என்ன வருதுன்னு சொன்னால், முதல்ல பயிரிட்ட பிற்பாடு திரும்பி நீங்கள் தண்ணி திறந்து விடுறாங்க.
ஒரு கட்டத்தில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் தண்ணீர் திறந்து விடுவதை நம்பி விவசாயம் பண்ணி தண்ணி நிறுத்தப்படுது. அப்போ இதில் மீண்டும் அதிகாரிகிட்ட போய் புகார் பண்ணும் பொழுது தண்ணி இருக்குது, 4.5 TMC தண்ணி இருக்குது, அந்த காளிங்கராயன் டேமில் இருக்குது, ஆனால் அது திறந்து விடலை. அப்போ இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் 1-2 விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இருக்குது. அப்போ இதை கூட வந்து நிர்வாகம் கவனம் செலுத்தவில்லை என்பது தான் முக்கியமான விஷயம். அப்போ அவருடைய மரணம் அது. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாகப்பட்டினமான பிரிஞ்சி மூலையில் நடந்த முருகனுடைய மரணம். கடன் கிடைக்காமல் அவர் வந்து இப்போ சொசைட்டி இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டுறவு வேளாண்மை கூட்டு இந்த அமைப்புகள்லாம் கடன் கிடைக்காமல் தனியாரிடம் கடன் வாங்கி அதில் 1,70,000 வரைக்கும் மூலதனத்தை போட்டு அது வந்து நீங்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் அந்த பயிர் கருகிய பொழுது அவர் மரணம் அடைகிறார். அது ஒரு பக்கம் கடன் கிடைக்கல, இன்னொரு புறத்தில் நீங்கள் தண்ணீர் திறந்தோட பிரச்சனை, ஒட்டுமொத்தமான விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து நீராதாரம் கிடைக்காத பிரச்சனை. இதன் மீது இந்த மாநில அரசு இதன் மீது நிவாரண நடவடிக்கைகள் எடுப்பது அல்லது வறட்சி பகுதியாக அறிவிக்கிற ஏற்பாடுகளை செய்வது எதுவுமே செய்யாத நிலைமை என்பது விவசாய மரணங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதில் போதுமான அளவுக்கு மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று. அடுத்து என்னன்னு சொன்னால், இப்படி நடக்கிற மரணங்களை இந்த தற்கொலையில விவசாயிகளுடைய பொய்த்து போனதுனால விவசாயத்தினால தற்கொலை நடந்திருக்கிறது அப்படின்றத எஃப்ஐஆர் போடுவதற்கு தயாராக இல்லை. இப்போ நீங்கள் ராமலிங்க விஷயத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்திய பிற்பாடு தான் அந்த தற்கொலை என்ற விஷயங்கள் விவசாயத்தின் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. மீதி இடங்களில் இது வந்து குடும்ப பிரச்சனால தற்கொலை பண்ணி கொண்டார் என்று 1-2 இடங்களில் கூட காவல்துறை. அப்போ முதல்ல என்னன்னு சொன்னால், விவசாயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுகிற பொழுது மாரடைப்பு, அதிர்ச்சியில் மரணம் அடைந்தார். இப்போ வந்து நீங்கள் வந்து பெரிய தலைவில் இறக்கும் பொழுது அதிர்ச்சியில் மரணம் அடைந்தால் அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற பொழுது அது கணக்கில் எடுக்காத போக்கு நடக்குது. அப்போ 1 நீராதார பிரச்சனை, 2 மாநில அரசனுடைய நிவாரண நடவடிக்கைகள் வறட்சி பகுதியாக அறிவிக்காத நிலைமைகள் என்பது அதிகமாக நீங்கள் மரணங்களை கூட்டுகிறது. 3 மரணம் சம்பவித்த பிற்பாடு அது இந்த பொருளாதார பாதிப்பால் விவசாய நஷ்டத்தால் ஏற்பட்ட மரணம் என்று பதிவு செய்து அதற்கு நிவாரணம் கொடுக்கிற ஏற்பாடுகள் என்று உட்பட மாநில அரசாங்கத்தினர் இல்லை. ஆகவே இது இன்னைக்கு இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர இந்த நடவடிக்கை இப்படி இருந்தால் இது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிட்டு கிரிதரன், கள யதார்த்தம், விவசாயிகளினுடைய தற்போதைய கள யதார்த்தம் என்னவாக இருக்கிறது? இன்றைய நிலையில் வந்து காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கர்நாடகத்திலிருந்து காவிரி தண்ணீர் கிடைக்காதனால் விவசாயம் முழுமையாக பொய்த்து விட்டது. இதே முந்தைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தண்ணீரை பெற்று விவசாயத்தை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது சட்ட போராட்டத்தினால் இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை, பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு பாரத பிரதமரே உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி 2 மாநில முதல்வர்களை அழைத்து பேசி ஒரு சுமூகமான தீர்வை பாரத பிரதமர் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் பிரதமர் அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கு தமிழக விவசாயிகளை பொறுத்தவரை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விவசாயிகளை முற்றிலுமாக வஞ்சித்து விட்டது. அது ஒரு பக்கம் காவிரி தண்ணி கிடைக்காது. 2வது வந்து 2015-16 ஆண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. அறுவடை 2016 ஆண்டு பிப்ரவரி மாதமே முடிந்துவிட்டது. 7-8 மாதங்கள் ஆகியும் இன்றைக்கு தூத்துக்குடி, திருவண்ணாமலை, திருவள்ளுவர் போன்ற 4 மொத்தம் 22 மாவட்டங்கள் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தினால் பயன்பெறுகிறது. இந்த 4 மாவட்டத்தில் உள்ள வேளாண் துறை அதிகாரிகளும் புள்ளியியல் துறை அதிகாரிகளும் அந்த மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் என்ன விவசாயம் நடந்தது என்ற ஒரு விவரத்தை கூட கொடுக்காமல் அவர்கள் காலம் கடத்தியதனால் தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்கள் முழுமையான கணக்கிட முடியாமல் இன்றும் இருக்கிறார்கள். இப்போ மாநில அரசு, மத்திய அரசு தன்னுடைய பங்கீடான 192 கோடி ரூபாயை வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு வழங்கிவிட்டது. அதே மாநில அரசு தன்னுடைய பிரீமிய தொகையை கூட இதுவரை கட்டவில்லை. அதாவது பிரீமிய தொகை 19 கோடியே 70 லட்சம் ரூபாயும், இழப்பீட்டு தொகை 170 கோடி ரூபாயும், கிட்டத்தட்ட 192 கோடி ரூபாய் மாநில அரசு கட்டினால் 22 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இது தற்கொலையை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும். இதை நாங்கள் பல முறை முதலமைச்சரை சந்திக்க நேரங்கள் கேட்ட போதெல்லாம் மறுக்கப்பட்டது. இது தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை, அதிகபட்சமாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் தற்கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று வரை மழையும் இல்லை, வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து விட்டது, காவிரி தண்ணியும் இல்லை. இதுவரை சரித்திரத்தில் இல்லாத ஒரு அளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த பாதித்த குடும்பங்களிலிருந்து நிவாரணம் கேட்டு
மாவட்ட ஆட்சியர் அணுகி மனு கொடுக்கறதுக்கு கூட அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதிக்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் அந்த இறந்து போன குடும்பத்தார்கள் வந்து மனுவை கூட பெற்று அரசுக்கு அனுப்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க. இதே நிலை தொடர்ந்ததுன்னா இன்னும் விவசாயிகள் தற்கொலை அதிகரிக்கும் மொழியே குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. திருநாராயணன், அரசியல் உள்நோக்கத்திற்காக காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு காவிரி விவகாரத்தில் பின்வாங்கியது. தமிழகத்தை வஞ்சித்ததும் தமிழக விவசாயிகளினுடைய மிகப்பெரிய பாதிப்பிற்கும் அதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது மத்திய பாஜக அரசுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? 2007க்கு பிறகு தான் நம்ம பேசணும். ஏன்னா காவிரி விவகாரம் நிறைய பேசிட்டோம். 2007 தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு வருது. ஆனால் 6 வருடங்கள் அமைதியாக இருந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. 2013 தான் அரசு இதில் வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனேயே அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருக்கலாம். அந்த அந்த நேரத்தில் தான் வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செல்கிறது, கர்நாடக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்கிறது. அதே போல் உடனடியாக அந்த அரசு இதில் வெளியிட்ட உடனேயே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் இன்னொரு மனுவையும் கொடுக்குறாங்க. அப்போது எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆனால் டிசம்பர் 2013 என்ன ஆகுதுன்னா, உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு அவசரம் காட்ட வேண்டாம் என்று சொல்லி மேற்பார்வை குழுவை அமைக்கிறது. எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த கிட்டத்தட்ட 2.5 வருடங்களில் முதல் முறையாக அந்த வழக்கு செப்டம்பர் மாதம் தான் வருது. அது அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க 18ஆம் தேதி. இடைக்காலமாக நிவாரணம் கேட்டு இடைக்காலமாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டுத்தான் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள் 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வில். அந்த அமர்வுக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையை கருத்திலே கொண்டு ஏன் அமைக்கவில்லை, அமைக்கலாமேன்னு கேட்டதுக்கு நாம் கொடுத்த பதில் உடனடியாக நல்லெண்ண அடிப்படையில் அமைக்கிறோன்னு ஒத்துக்கிட்டு மறுநாள் வந்து இல்லை இது வந்து 3 நபர் கொண்ட அமர்வு தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஆக இந்த பாஜகவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு முறை தான் இந்த வழக்கே வந்திருக்கிறது. ரெண்டாவது இதில் டோட்டலாக பார்ட்டியே பார்த்தீங்கன்னா 2013 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உள்ளே வருது. அப்போது ட்ரிபியூனலுடைய தீர்ப்பு தான் இறுதி என்பதை சொல்லி, ட்ரிபியூனலுடைய தீர்ப்பு என்ன, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு. அதுதான் இறுதி தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்திற்கு இதை விசாரிக்க உரிமை இல்லை என்று சொன்னது பாஜக அரசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சொன்ன பாஜக அரசு நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அமல்படுத்துவதில் ஏன் சுணக்கம் காட்டியது, ஏன் அமல்படுத்த? அதுதான் உச்சநீதிமன்றம் டிசம்பர் 3, 2013 அன்னைக்கு நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டாம், அவசரம் காட்ட வேண்டாம், இதுல அது வரையிலும் நீங்க இந்த காவிரி மேற்பார்வை குழுவை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதன் அடிப்படையில தான் பிப்ரவரியில வந்து இந்த மேற்பார்வை குழுவை அமைக்கிறாங்க. அதற்கு பிறகு வழக்கு பல படிநிலைகளை கடந்து உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகாகவும் மத்திய அரசு அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் 2 ஜட்ஜ் பெஞ்ச் சொல்லுது. இதுதான் புரிஞ்சுங்க. அது வந்து மூல வழக்கு இல்லை. மூல வழக்கு என்பது 4 சிவில் கேஸ் பெண்டிங், கர்நாடகா, கேரளா, அதன் பிறகு தமிழகம் போட்டிருக்கக்கூடிய விஷயம். இதுல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா போகுது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுக்குறோம். இந்த மாதிரியான விஷயம் இந்த முக்கிய 3 நபர் கொண்ட அமர்வு ஒரே ஒரு முறை தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வருது. அது அக்டோபர் 18. அதில் தான் இப்போ நாங்கள் ஃபெயில் பண்ணியிருக்கிறோம். தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பாயம் சொன்னது தான் சரி என்று சொல்லி நாம் இப்போ மத்திய அரசு வாதிட்டு இருக்கிறது, தமிழக அரசும் வாதிட்டு இருக்கிறது. அதனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, வரக்கூடிய கர்நாடகாவில் வர தேர்தலை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான விஷயம். கர்நாடகாவில் தேர்தலே இப்போ இல்லை, 2018 தான் வர்றது. வேண்டும் என்றே இட்டுக்கட்டி இதை ஏதோ ஒரு மாயை உருவாக்கி, அது ஒரு பக்கம். இன்னொன்று, 2 ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் ரெடியாக இருக்கும் பேச்சுவார்த்தைக்கு. இதில் மத்திய இப்போ சார் சொன்னார் பிரதமர் வந்து செய்யலை அப்படின்னு. ஒரு தமிழ் நான் முடிச்சிடறேன். நான் கர்நாடகா வந்து சிஎம் வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஈவன் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட தேவையில்லை, நான் இதை சட்ட ரீதியாக மட்டுமே எதிர்கொள்வேன் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாங்க. அப்போது அவங்க அப்படி இருக்கும் பொழுது
பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாது போய்விட்டது என்பது உச்சநீதிமன்றம் சொல்லிய பிறகாகவும் கூட மத்திய அரசு இதை நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு பிறகாகத்தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலைப்பாடு எடுத்தது அரசியல் உள்நோக்கம் இருக்கும் இல்ல அந்த கர்நாடகத்தினுடைய தேர்தலை தள்ளி வைத்து பார்த்தால் கூட அதுல அரசியல் உள்நோக்கம் தமிழகத்துல வந்து பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வரத வாய்ப்பு இல்ல. கர்நாடகால 2 பேரும் ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழக மக்களை துரோகம் பண்ணீங்கன்னா எங்களோட குற்றச்சாட்டு இல்ல. உச்சநீதிமன்றம் பிரதமர் வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ண சொல்லியும் பிரதமர் அதை செவிசாய்க்கவில்லை என்றால் சொல்றீங்க. நீங்க தவறா சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிய உடனேயே இரு மாநில அரசுகளும் அன்றைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய உத்தரவின்படி உடனடியாக தமிழக அமைச்சர் அங்கே சென்று கர்நாடக முதல்வரும் வந்திருந்தார். அவர் உடல்நலம் குன்றிய போதும் முதல்வருடைய அறிவுரையின் பேரில் அதை செஞ்சிருக்கிறாங்க. இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. எப்படி நீங்கள் செய்யலைன்னு சொல்ல முடியும்? நான் சொல்வது என்னவென்றால், இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு இந்த பாராளுமன்றத்தினுடைய சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பது விதி. இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு உறுதியான நிலையான சரியான மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் கிருஷ்ணா கோதாவரி 2014 மார்ச்ல கிருஷ்ணா கோதாவரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கு. தவறான கருத்துக்களை தொடர்ந்து தமிழகத்தில் பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். நர்மதா அங்க கூட வந்து மேலாண்மை வாரியம் வந்து இங்க ஆக்சுவலா கிடையாது, அப்புறமா தான் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பத்ரா பியாஸ் இதுக்கும் வந்து சட்டத்தினுடைய ஒப்புதலோட தான் அமைஞ்சிருக்குது. குறுக்கிட்டு வரும்னாங்க. இல்ல அதாவது நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த பிற்பாடு 2 விஷயத்துல பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த மத்திய அரசு துரோகம் செய்தது. ஒண்ணு, நீங்க பாராளுமன்றத்தில் போய் அனுமதி பெற்ற பிற்பாடு தான் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு கிடையாது. மேலாண்மை வாரியம் அமைத்த பிற்பாடு பார்லிமெண்ட்ல நீங்க அனுமதி வாங்கின ஏராளமான ஒப்பந்தம் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நம்ம சட்டத்துல அவர் சொல்ற தப்பு. பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்கி விட்டு தான் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதல்ல. ஒண்ணு ஃபர்ஸ்ட் அதுல ஒண்ணு கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து தவறான விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் அமைப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. பல விஷயம் அமைத்து விட்டு நீங்க வந்து நீங்க என்ன கேட்கணும், டிமானிட்டைசேஷன் எங்க அனுமதி வாங்கினீங்க? நிறைய கொஸ்டின் இருக்கு. என்னுடைய கேள்வி அடுத்து என்னன்னு சொன்னா, பாராளுமன்றம் இது முடிச்ச பிற்பாடு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிய அளவை நீங்க முதல்ல கர்நாடகத்திலிருந்து சீதாராமையா திறந்து விட்டார். அதற்கு எதிராக தெருவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது யார்? அதை தடுத்தது யார்? தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலைக்கு அது ஒரு முக்கியமான காரணமான விஷயம். நடைமுறை காரணம் மாநில அரசு நான் சொன்னேன். ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது நேர் எதிரான நடவடிக்கை. அதுதான் நீங்க பெரிய பாதிப்பு நீங்க உருவாயிருக்கணும். அடுத்தடுத்து நடப்பதற்கு அது ஒரு அடித்தளமாக மாறிவிட்டது. அப்புறம் 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, தேர்தல் 2017 வருதா 18 வருதா என்பதல்ல. சார் சொன்ன மாதிரி அங்க வந்து ஒரு வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இந்த விஷயங்களை சட்ட ரீதியான விஷயங்களை அமல்படுத்த மறுக்கிறார்கள். இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று, பல விஷயங்களை மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இதுவரையிலும் எந்த மேலாண்மை வாரியம் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இவர் சொன்ன அந்த மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுவரையிலும் மொத்தமே 2 தான். ஒன்று பத்ரா பியாஸ், இன்னொன்று கிருஷ்ணா கோதாவரி, மொத்தம் 3. இது எல்லாமே பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிய பிறகுதான் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல இவர் என்ன சொல்றாரு, பாக்கியம் என்ன சொல்றாரு? அதே மாதிரி அங்க பிஜேபி கர்நாடகா, நானும் முல்லை பெரியாறுல கம்யூனிஸ்ட் செஞ்சதை விட ஒரு மோசமான துரோகம் வேற யாரும் செய்ய முடியுமா? அங்க வந்து முல்லை பெரியாறுல வந்து ஒரு எம்எல்ஏ நம்முடைய அதிகாரிகளை அடிச்சிருக்காங்க. இல்லையா? அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாநில அரசு இந்த விவகாரத்துல முறையான ஒரு வலியுறுத்தலை பதிவு செய்யவில்லை. சட்டப்பூர்வமான போராட்டம் மட்டுமே போதுமானது என்கிற ரீதியில் இருந்தது. இதற்கு ஒரு காரணமா? நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே இது குறித்து நாங்கள் ஆழமாக ஆய்ந்தோம். நல்ல உறவினை தேவராஜ் அரசு முதலமைச்சராக இருந்த காலத்திலும், அதற்கு பிறகு குண்டுராவ் அவர்கள் முதலமைச்சராக வந்த காலத்திலும் இணக்கமான சூழ்நிலை கர்நாடக அரசோடு இருந்த போதிலும் கூட பேச்சுவார்த்தை என்பதனை எப்படி எங்களுக்கு முன்னால் இருந்த திமுக அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்று நடவடிக்கை மேற்கொண்ட போது பலன் கிட்டாமல் போனதோ, அதை போல எங்கள் ஆட்சியிலும் நானும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பல முறை சென்றிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நான் சட்ட அமைச்சராக இருந்தபோது
அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையில் கிஞ்சித்தும் பலன் கிட்டவில்லை. எம்ஜிஆரினுடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் காங்கிரஸைச் சேர்ந்த குண்டுராவ் அவர்கள் எம்ஜிஆர் பெயரிலே தான் சொந்த தியேட்டர் கூட வைத்திருந்தார். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படி இருந்தாலும் கூட இந்த நதிநீர் பிரச்சனையில் பேச்சுவார்த்தையில் ஒரு பலனும் எங்களுக்கு கிட்டாத நிலையை நடைமுறையில் நாங்கள் கண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 லட்சம் ஏக்கர் தான் 1925 24 அந்த நதிநீர் ஒப்பந்த அடிப்படையில் அப்போது நீர்ப்பாசனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலத்தின் அளவு அவ்வளவுதான். கர்நாடக மாநிலத்திலே 35 லட்சம் ஏக்கருக்கு மேல் தமிழகத்திலே நீர்ப்பாசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகள் இருந்தன. ஆனால் மிக தந்திரமாக கர்நாடகத்திலே ஆட்சியில் இருப்பவர்கள் யார் என்று பிரச்சனை இல்லை. அது காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், யாராக வேண்டுமென்றால் இருக்கலாம். அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்றால், சட்ட ரீதியாக பிரச்சனை அணுகிற போது விரைவிலே தீர்ப்பு வந்துவிடும். உலகம் முழுவதும் இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற நிலைப்பாடு, த பெனிஃபிட் மோஸ்ட்லி கோஸ் இன் ஃபேவர் ஆஃப் த ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ். அந்த நதி உற்பத்தியாகின்ற பகுதி ஒன்று, தண்ணீர் ஓடி கடலிலே கலக்கின்ற பகுதி தாழ்பகுதி அது வேறு. தட் இஸ் கால்ட் எஸ் த ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ். உலக அளவிலே நடந்த எத்தனையோ வாட்டர் டிஸ்பியூட் மேட்டரிலே சட்ட ரீதியான பிரச்சனையில் தீர்வு அந்த ரைப்பேரியன் ஸ்டேட்ஸுக்கு சாதகமாகவே வந்திருக்கிறது. இதை அறிந்தவர்கள் தான் கர்நாடக மாநிலம். அந்த மக்களுடைய மனநிலையில் நமது மாநிலத்திலே உற்பத்தியாகிற காவேரி நீர், நமது கிளைநதிகள் உபநதிகள் மூலமாக பெறுகின்ற நீரெல்லாம் தமிழகத்துக்கு சென்று அவர்களுக்கு அதிக நிலம் கிடைக்கிறது, நமது நிலம் வறண்டு கிடக்கிறது என்ற மக்களுக்கு இருந்த அந்த ஆதாங்கத்தை அரசியல் ரீதியாகவும் தூண்டிவிட்டார்கள், விவசாயிகளும் தூண்டிவிட்டார்கள். அது நியாயமில்லையா என்பது அல்ல. நியாயம் என்ற அடிப்படையில் பார்க்குற போது அவர்கள் ஆட்சிக்கு காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரலாம். ஆனால் மக்களினுடைய அணுகுமுறை, நமக்கு தண்ணீர் வேண்டும், நமது தண்ணீர் அங்கே போகிறதே, நமது நிலம் வறண்டு போகிறது என்ற ஒரு ஆதாங்கம் இருந்தது. நாங்கள் பல மாவட்டங்களில் கூட கர்நாடகத்தில் சென்றதை பார்த்தோம். ஆனால் தமிழகத்திலே 35 லட்சம் ஏக்கருக்கு மேல் இருந்த நதிநீர் பாசனம் நாளடைவே குறைந்து கொண்டே வந்தது. அந்த நிலை ஏன் என்பதனை ஆய்வதற்கு தனியாக குழுக்களை போட்டோம். ரகசிய ஆய்வினை கூட அரசு மூலமாக மேற்கொண்டோம். அப்போது தான் நாங்கள் கண்டுபிடித்தது, அங்கே வருகின்ற அது ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் அவர்களுக்கு தண்ணி வருகிற போது கணக்கிலே அந்த அணைகளுக்கு வருகிற தண்ணீரின் அளவை எடுத்துக்கொண்டார்கள். அந்த 4 பிரதான அணைகளினுடைய அளவை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்தது, போக போக அந்த நதிக்கு வருகிற தண்ணீர் வரத்தையே குறைந்து கொண்ட நிலை இருந்தது. அப்போது அந்த உபநதிகள் கிளை நதிகளுக்கு வருகிற தண்ணீரை எல்லாம் ஆங்காங்கு தடுத்து அந்த தண்ணீரை பெரிய ராட்சச ஏரிகள் தேவராஜ் அரசாலத்திலேயே அது துவக்கப்பட்டு விட்டன. ஒரு 100 ஏக்கரில் இருக்கிற ஒரு ஏரி என்பது 200 ஏக்கருக்கு போகும். 10 அடி ஆழத்தில் இருக்கிற ஏரி என்பது எப்படி மராட்டிய மாநிலத்தில் எஸ்கே பட்டீல் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 30 அடி ஆழத்துக்கெல்லாம் ஏரிகளை அவர் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி, நர்மதா நதியினுடைய நீர் பிரச்சனை இருந்த போதிலும் கூட உலகத்துக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு மோகன் பிரீட் என்று சொல்லக்கூடிய அந்த மாதுளை உற்பத்தி செய்தார்களோ, அதுபோல கர்நாடக மாநிலத்திலும் 25,000க்கு மேற்பட்ட ஏரிகள் கடந்த 5 ஆண்டுகளை நம்ம பார்க்கிற போது ஒட்டுமொத்தமா இங்க குறுவை சாகுபடி பாதிச்சிருச்சு. சம்பா சாகுபடி தமிழக அரசினுடைய வற்புறுத்தல் அல்லது அழுத்தம்ங்கிறது சட்ட ரீதியாக மட்டும்தான் இருந்தது. அதை தாண்டி வேற அதற்குத்தான் நான் சொல்லுகிறேன். ஏன் சட்ட ரீதி என்பதற்காக இப்படி நீர் திருப்பி விடப்பட்டு ஏரி குளங்களுக்கு சென்ற காரணத்தால் 5 லட்சமாக இருந்து 7 லட்சமாக இருந்து 9 லட்சமாக இருந்த அந்த ஏக்கரேஜ் பயன்பாட்டுக்கு உட்பட்ட கர்நாடக மாநிலத்தினுடைய விவசாயம் 35 லட்சம் ஏக்கருக்கு மேல் பறந்து விட்டது. காரணம், அந்த 4 அணைகளில் இருந்து மட்டுமல்ல, அந்த ராட்சச ஏரியெல்லாம் ஒவ்வொரு ஏரியும் ஒரு சிறு அணையாக இருந்து அங்கே இருந்து தண்ணீர் அவர்களுக்கெல்லாம் திருப்பி விடப்பட்டு விவசாயத்துக்கு அதிக நிலங்கள் கொண்டு வந்து விட்ட காரணத்தால் பல காலகட்டங்களில் இந்த ஹேரங்கி, கபினி, கிருஷ்ணராஜ சாகர் இது போன்ற அணைகளினுடைய தண்ணீர் வரத்து குறைந்து கொண்டே போனதற்கு காரணம் தண்ணீர் வராமலேயே அவர்கள் மேலே திருப்பி விட்டார்கள். இதுதான் நடைமுறை.
இதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை தர பேச்சுவார்த்தையிலே கட்டாயமாக முடியாத நிலை ஏற்பட்டது. அவர்களாலே முடியாது. பேச்சுவார்த்தைக்கு ஒரு தீர்வு சொல்லி இதில் நாங்கள் முடித்து தருகிறோம் என்று இன்று ஆளுகிற காங்கிரஸ் சொன்னாலும் சரி, அடுத்து ஆள முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்க பிஜேபி சொன்னாலும் சரி, மக்களின் ஏற்பு அங்கு எந்த அரசியல் கட்சிக்கு இல்லாத நிலை ஏற்படும். காரணம், அந்த நீர் உபயோகத்துக்கு திருப்பி விடப்பட்டு விட்டது, நீர் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் நடைமுறையில். அவர்களுக்கான அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்தோம், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக 87, 88 ஆண்டு வாக்கில் என்று நினைக்கிறேன், நாங்கள் நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள், தஞ்சை மாவட்டத்திலிருந்து விவசாயிகள் தொடர்ந்த வழக்கிலே எங்களை ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு எங்களையும் இணைத்து கொண்டு நாங்கள் நீதிமன்றம் மூலமாகத்தான் உலகளவிலே இருக்கிற தீர்ப்பின்படி தீர்ப்பை பெற வேண்டும் என்று சென்றோம். இதுதான் நடந்தது. நீங்க சொல்வது போல கர்நாடக அரசுக்கு அது உரிமையாகவே இருந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த அழுத்தத்துல ஒரு பாதி அழுத்தமாவது தமிழக அரசு கொடுத்திருக்கலாம். மத்திய அரசுக்கு, மத்திய அரசைத்தான் சொல்லுகிறேனே. மத்திய அரசு சொன்னால் கேட்டார்களா? மத்திய அரசு எதை சொன்னாலும் கர்நாடகத்தை ஆளுகிற காங்கிரஸ் ஆண்ட கால மத்திய அரசை, ஆனால் மத்திய அரசில் இருக்கிற காங்கிரஸ் ஆண்டுகிற போது இந்திரா காந்தி அம்மையாரிடமே இதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நான் கூட சொல்லியிருக்கிறேன். அவர் உளப்பூர்வமாகவே சொன்னார். ஆனால் கர்நாடகத்தில் இருந்த தேவராஜர் அதை ஒத்துக்கொண்டாரா, கேட்டாரா? இல்லையே. காரணம் என்னவென்றால், அந்த மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி அந்த மாநில மக்களை மீறி, அவர்களுடைய தேவையை மீறி செயல்படுகிற போது மக்களால் தூக்கி எறியப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த மாதிரி இப்போ இன்றைக்கும் பிஜேபி மோடி அவர்களுடைய அரசு சொன்னாலும் கூட, இங்கே ஒருவேளை பிஜேபி ஆட்சி இருந்தாலும் கூட அங்கே கேட்காத மனநிலை இருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். அவர்களது தண்ணீர் பிற மாநிலத்துக்கு செல்லலாமா? நான் அப்படியே யதார்த்தமாக நான் கண்டறிந்த உண்மையை சொல்லுகிறேன். அது நடக்காது, நடக்கவில்லை. இதான் நடைமுறை பிரச்சனை. அங்கே இன்றைக்கி இருக்கிற காவேரியில் இருக்கிற தண்ணியை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் தண்ணீர் தங்களுக்கு பற்றவில்லை, இல்லை என்று சொல்லுகிறார்கள். அளப்பரிய மழை பெய்யுது. அதன் காரணமாக உபரிநீர் வருகிற போது தான் நமக்கு தண்ணீர் கிட்டுகிறதை ஒழிய, சட்டப்படி நாம் பெற வேண்டிய தண்ணியை மனமுந்து திருப்பி வரக்கூடிய அந்த நிலை அங்கே இல்லை. மழை நன்கு சர்ப்ளஸாக பெய்யவில்லை என்றால் இருக்கிற நீர் அவர்கள் தேவைக்கு பயன்படுகிறது. அதுக்கு மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பிறருக்கு ஏன் நம்ம தேவையை குறைத்து கொண்டு விடுவதா என்ற எண்ணத்திலே அங்கே போராட்டம் வெடிக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இன்னும் பல கோணங்களில் விவசாயிகளினுடைய பிரச்சனை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. தொடரும் விவசாயிகளின் தற்கொலை துயரம் தீருமா என்ற தலைப்பு குறித்து இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருப்பொன்னையன், இங்க தமிழகத்துல தொடர்ச்சியா 2 மாதங்கள்ல 28 விவசாயிகள் அதிர்ச்சியாலும் தற்கொலையாலும் மரணித்திருக்கிறார்கள். இந்த மரணங்களை தற்கொலை செய்து கொண்டிருந்தாலும், அது கடன் தொல்லையாலோ அல்லது அதிர்ச்சியாலோ அவர்கள் இறந்திருந்தாலும் கூட, அதை விவசாயிகள் இந்த காரணத்திற்காகத்தான் இறந்தார்கள் என்கிற ஒரு உண்மை நிலையை பதிவு செய்ய மறுக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு விவசாயிகள் தரப்பிலிருந்து இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நண்பர்கள் தற்போது கூறினார்கள், நான் செவிமடுத்தேன். எதுவாக இருக்கலாம் என்று தான் நான் கூறுகிறேன். சில நேரங்களில் விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எந்த இயக்கத்தைச் சேர்ந்தாலும் விவசாய பிரச்சனை என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனையை அரசியல் ஆக்குகிற போது சற்று மிகைப்படுத்தல் ஏற்படலாம், சில இடங்களிலே சற்று குறைப்பதும் ஏற்படலாம். உண்மையிலே ஒருவர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கலாம், குடும்பத்தார் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழைக்கை கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் சரியோ தப்போ நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதே நேரத்தில் அக்ரேரியன் பாலிசி, விவசாய பாலிசி இரண்டையும் 12 ஆண்டுகளாக கடைப்பிடித்த முறை பிரைமரி செக்டார் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சருக்கு துரோகமாக மாறாக செகண்டரி செக்டார் என்று 2ஆம் நிலையிலே வைக்கப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு அதிக முக்கியத்தை ஆட்சியாளர்கள், எந்த பேரிய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் டெல்லியிலே ஆட்சி புரிந்தாலும் கூட அந்த பாதிப்புக்கு உள்ளாகிற அந்த விவசாயத்தை பிரைமரி செக்டார் என்று பெயரை வைத்து கொண்டு அதை செகண்டரி தேர்ட் கேட்டகரி செக்டார் நடத்துகிற காரணத்தால் ஆண்டு பலவாகவே உழவர் பெருமக்களுக்கு இந்த பிரச்சனை இந்திய அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது.
இதுதான் நடைமுறையில் தமிழகத்துல பெருமளவு இழப்பை விவசாயிகள் சந்திச்சாங்க. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அது பெருமளவு இழப்பாக இருந்தது. ஆனால் ஒரு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவிப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் இருந்தது? ஒரு சிக்கலும் கிடையாது. வறட்சி எங்கெங்கே இருக்கிறது, சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆய்வினை நடத்தி இந்தந்த மாவட்டங்கள் இந்தந்த பகுதிகள் வறட்சிக்கு உட்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் என்று அறிவித்து அதற்கு மைய அரசினுடைய நிதியும் ஒதுக்கீடும் இருக்கிறது, மாநில அரசினுடைய பங்கும் இருக்கிறது. அதை கட்டாயமாக ஒதுக்கி தர வேண்டும், விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டுபளவாக நடைமுறையில் இருந்து வருகிற உண்மை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற போது நிலத்தடி நீர் மிகவும் குன்றிய நிலையிலே இருக்கிற மாநிலம். காரணம், வற்றாத ஜீவநதியாக இருந்த அகண்ட காவேரி இன்று பாலாரை போல் வற்றி போகக்கூடிய ஒரு நிலையை கர்நாடக மாநிலத்தினுடைய அவர்களுடைய அணுகுமுறையால் செயல்முறையால் உருவாக்கப்பட்டு விட்டது. இதை நான் மைய அரசை மட்டும் நான் காரணமாக சொல்லவில்லை. இது நடைமுறையில் கடைபிடிக்கப்படுகின்ற மைய அரசினுடைய கொள்கை கோளாறு இதற்கு காரணம் என்று நான் சொல்லுகிறேன். காரணம், நதிநீரை இணைத்து இந்தியாவிலே தண்ணீர் இல்லாததல்ல. அளப்பரிய தண்ணி மேமலை பகுதியிலே கங்கையிலே வருகிறது, கடலிலே வீணாக கிடக்கிறது. பிரம்மபுத்திராவினுடைய தண்ணி, மகாநதியினுடைய தண்ணி, அளப்பரிய தண்ணி கடலுக்கு செல்லுகிறது. விந்திய மலையினுடைய உயரம் 1800 அடி என்று சொன்னபோது KL ராவ் அவர்கள் பெனின்சுலா கிரிட் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து கங்கை நதி அந்த மகாநதி நீரை கொண்டு வந்து ஆந்திரா மாநிலத்திலிருந்து படிப்படியாக கோதாவரி, துங்கபத்ரா, அப்படி கிருஷ்ணா போன்ற நதிகளோடு இணைத்து கர்நாடக மாநிலத்தின் அப்பர் கர்நாடக தண்ணீரை கொண்டு சென்று எல்லா மாநிலங்களும் தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை மொரார்ஜி பிரதமராக இருந்த காலத்திலே கொண்டு வந்தார். நடைமுறைப்படுத்தவில்லை மைய அரசு, அதை நடைமுறைப்படுத்தவில்லை. நிச்சயமா மைய அரசுக்கும் அதற்கான பொறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். கர்நாடகத்தினுடைய உரிமை, அவர்களுக்கான உரிமையை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உரிமையை மீட்பதற்கான சட்ட ரீதியிலான போராட்டம் என்பதை மாநில அரசு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது, முயற்சித்தது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர் சட்ட ரீதியான போராட்டம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்தது. அது எப்பொழுது தீர்வு காணும், எப்பொழுது விவசாயிகளோட பிரச்சனை தீரும், விவசாயிகளோட வாழ்வாதாரம் எப்பொழுது காப்பாற்றப்படும் என்பது ஒரு கால நிர்ணயமே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 2013 ஆண்டு கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் மட்டும் 19 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் 20 விவசாயிகளுக்கு மேல் தற்கொலை செய்து கொண்டார்கள். மற்ற மாவட்டங்களில் சேர்த்தா கிட்டத்தட்ட 30 விவசாயிகளுக்கு மேல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சொன்னது போல் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பதை அவர்களே சொல்லுகிறார்கள். ஏன்னா 80% மக்கள் தொகையில் 80% மக்கள் விவசாயத்தை நம்பிதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 80% மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை மத்திய அரசும் தரவில்லை, மாநில அரசும் தரவில்லை. எந்த காங்கிரஸ் அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் தரவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு கேரளா மாநிலத்திலும் கர்நாடகா மாநிலத்திலும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் தமிழக அரசு இதுவரை விவசாயிகள் பக்கமே திரும்பி கூட பார்க்கவில்லை. அது குற்றம், அது தவறான குற்றம். நான் விலைக்கு சொல்லி எங்களுடைய முதல்ல இந்த கேள்வி சொன்னார், நான் இடையில குறுக்கிடக்கூடாது, நீங்கள் பேசி பிடிங்க. சொல்லுங்க. இல்லை பேசி பிடிக்கும், அது முறைப்படியே செய்யலாம். இப்போ வந்து தொடர்ந்து அடுத்தது இந்த ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பினால் இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்குவது கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. கடந்த நவம்பர் 28ஆம் தேதி கீழையூர் கிராமத்தில் பக்கீர்சாமி என்ற விவசாயி நகைக்கடன் வாங்க முடியாமல், ஆனால் எப்படி என்றால் நவம்பர் 30ஆம் தேதி பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு பிரீமியம் கட்ட வேண்டிய கடைசி தேதி. அதற்கப்புறம் இப்பொழுது 15 நாள் கால அவகாசத்தை நீட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அந்த 30ஆம் தேதி கட்ட முடியாமல், நகை கடன் வாங்க முடியாமல் பல கூட்டுறவு வங்கிகள் பணப்புழக்கமே இல்லாதனால் தேசிய வங்கிகளும் நகை கடன் வாங்க முடியாமல் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு அந்த பணமாற்ற விஷயத்திலையும் நிறையா விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வறட்சியினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களும் சரி மற்ற மாவட்டங்களும் சரி ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு பாலைவனமாக காட்சியளிக்கிறது. வயல்வெளி பிரதேசங்கள் வெடித்து நீரே வற்றி பாலைவனமாக. அதே சமயத்தில் மணல் கொள்ளையினால் இன்றைக்கு ஆறுகளுடைய ஆழம் கிட்டத்தட்ட 20 அடி 25 அடி கீழே போயிடுச்சு. இந்த தமிழ்நாட்டில் உள்ள மணல் பெருமாறியான மணல் வந்து கர்நாடகத்துக்கும் ஆந்திராவுக்கும் கடத்தப்படுகிறது. ஆளுங்கட்சியினர் அது வந்து எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆறுகள் எல்லாம் பல அடி ஆழங்கள் கீழே போயினால்
காவிரி தண்ணீரோ அல்லது எந்த அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டாலும் அந்த பள்ளங்கள் நிரம்புகிற ஒழிய அதை விட்டு மீண்டு வந்து விளைநிலங்களுக்கு பாய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை. பேசலாம். திருநாராயணன், மத்திய அரசினுடைய நதிநீர் கொள்கையில நிறைய சீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அந்த கொள்கைகள் சரிவர இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திரு பொன்னையன் முன்னிலை. அவர் அந்த மாதிரி சொல்லலை. அவர் வந்து பொதுவாக சொன்னார், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நதிநீர் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நதிநீர் இணைப்பு என்பது மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையில் இருந்தபோது மிக சிறப்பாக நாம் முன்னெடுத்தோம். அதன் பிறகு வந்த ஆட்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நடந்தது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் குறிப்பாக ப. சிதம்பரம் அவர்களும் ராகுலும் இவர்கள் இருவருமே நதிநீர் இணைப்பு என்பதே இந்த நாட்டில் சாத்தியமே இல்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு தவறு. ஏனென்று சொன்னால் அந்த திட்டத்தில் உடனடியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் முன் வந்தார். நான் எதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அது ஒரு பாப்புலரைஸ் ஆச்சு. அப்போது எங்களுடைய அரசு போன பிறகு அந்த திட்டம் அத்தனையுமே கிடப்பில் போட்ட காரணத்தினால ப்ராப்ளம் ஆச்சு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு நதிநீர் இணைப்பு திட்டத்தை மறுபடியும் நாம் துவக்கி இருக்கிறோம். பல மாநிலங்களில் ஓடக்கூடிய நதிகளை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருவோம். 1. 2வது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் ஆளும் அத்தனை மாநிலங்களுமே அங்காங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநில நதிகள் அல்லது பக்கத்து மாநில நதிகளோடு இணைத்து கொண்டு தான் இருக்கிறோம். உதாரணத்திற்கு குஜராத் முதல்வராக இருந்தபோது நரேந்திர மோடி அவர்கள் அந்த குஜராத், மத்திய பிரதேச எல்லா நதிகளையும் இணைத்து, மகாராஷ்டிரா நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ஈவன் நர்மதா அந்த சரோவர் கூட டேம் ப்ராப்ளம் தானே தவிர பங்கீட்டில் பிரச்சனை இல்லை. அந்த அளவிற்கு சரியாகத்தான் இருந்தது. ஆனால் மரியாதைக்குரிய பொன்னையன் அவர்கள் சொன்னதில் எனக்கு சில கருத்து வேறுபாடு இருக்குது. அவர் சொன்னதில் ஒரு 90% இருந்தது. ஒரு 10 வருஷம் வந்து விவசாயிகள் வேறு வேலை தேடி செல்லுங்கள் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார், காங்கிரஸினுடைய பிரதமர். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த வருடம் மட்டுமே 35,984 கோடி முதலாக இந்த அளவிற்கு பெரிய தொகையை நேரடியாக மறைமுகமாக இன்னொரு 35,000 கோடி கொடுத்துருக்குறோம். ஒரு திட்டம் மண்வள அட்டை அதற்காக ஒதுக்கீடு நபார்டு மூலமாக தமிழகத்திற்கு 2014-15 மட்டும் 9,071 கோடி கொடுத்துருக்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இன்சூரன்ஸு. பயிர் காப்பீட்டு திட்டம் ஐயா சொன்னாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 50% இருந்த பாதிப்பு ஏற்பட்டால் 33% மாற்றினோம். இன்றைக்கி வந்து சொட்டு நீர் பாசன திட்டத்தில் ஒரு கேட்டகரியிலையும் நாங்கள் வந்து ஃபண்ட்ஸ் வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஆனால் மாநில அரசு நீங்க பட்டியலிட்ட இந்த விஷயங்களை தாண்டி பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட பல விஷயங்கள் விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட் தொடங்கி 50% மார்ஜின்ல இருந்து எதுவும் இன்னும் முழுமையாக எங்களுடைய ஆட்சி 5 நான் முடிச்சிடறேன் ஐயா, தயவு செஞ்சு நான் முடிச்சிடறேன். 5 வருஷத்துல நாங்க செய்யறதா சொல்லியிருக்கிறோம். அதனுடைய பாதி விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். நீங்கள் நாளை காலையில் வந்தோடனே செய்கிறோன்றது பாசிபிலிட்டி இல்லை. 60 மாதங்கள் கேட்டிருக்கிறோம். அதில் பல்வேறு விஷயங்கள், வேம்பு பூச்சி இது ஏன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, யூரியாவில் இது மிகப்பெரிய ஜமீன்தார் அதாவது பண்ணை முதலாளிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை இப்போ இதை வந்து நீம் கோட்டட் யூரியா நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் வெடிமருந்துக்கு போய்கிட்டு இருந்த யூரியாலாம் ஸ்டாப் ஆச்சு. இன்னைக்கு யூரியா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ல கொடுக்குறோம். இப்போ இங்க வறட்சி இப்போ பெருமளவுல இருக்கிறது. தற்போதைய தேவையை நாம பார்க்கணுமா? ஒரு நீண்ட கால நீங்க சொல்றது சரி. இந்த ஒரு விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை இல்ல, நீங்க இந்த ஒரு விஷயத்துல என்னன்னா, இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த வருடம் குறிப்பாக என்ன நிதி ஒதுக்கி இருந்ததோ அத்தனை நிதியையும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் இஸ் a ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால் அந்தந்த மாநிலங்கள் அந்த நிதியை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பங்கான நிதியையும் இணைத்து அவர்கள் அந்த வேளாண் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழகத்துல உண்மையிலேயே நீங்க சொல்ற முறையாக செய்யப்பட்ட நீங்க சொல்ற எல்லா மைக்ரோ ஸ்கீமும் நீங்கள் சொல்லுகிற எல்லா மைக்ரோ ஸ்கீமும் அந்த திட்டத்தின் பேரு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். அந்த நேஷனல் ஃபண்ட் வருது ஸ்டேட்டுக்கு. அந்த நேஷனல் ஃபண்டை வந்து அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்களா இல்லையான்றது மானிட்டர் பண்ணலாம் இல்லையா? நீங்க சரியா சொன்னீங்க. இதுல இதே மாதிரி இந்த ஐயா சொன்னது போல ஒரு முக்கியமான விஷயம் 100 நாள் விளைவு பத்தி. அதாவது ஒன்று இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நேஷனல் என்எஃப்எஸ்எம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன்ல 40 to 50 கோடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருது. அந்த 40-50 கோடியில்
ஏதாவது விவசாயிக்கு ஒரு 10% கிடைக்குதா? இல்லைங்க. அதை மானிட்டர் பண்ணீங்களா? அது யாருடைய நிதி problem? ஒதுக்கிட்டா பார்த்தா இல்ல, சார், அந்த நீங்க- நிதியை வந்து யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு நாம கிடைக்க வழி இருக்கா? மாநில சுயாட்சி பேசக்கூடிய மிகப்பெரிய இது அந்த ஊழலை எதிர்த்து அந்த மாவட்ட ஆட்சியர் கேள்வி கேட்டா கூட்டாளர்கள் இருந்து மாவட்ட ஆட்சியர் வழி பதில் கேட்கறாங்க. சொல்லு. திருக்கிறதன் பதில். பதில் சொல்லணும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஐ ஹவ் காட் ரெக்கார்ட்ஸ். அந்த சொட்டு நீர் பாசன அதெல்லாம் records திட்டத்தில் ஒரு இருக்கு நிமிஷம் சார். இல்ல ஒரு நிமிஷம் கிரிதர் சார் கொஞ்சம் இருங்க. இல்ல national கொஞ்சம் இருங்க. fund வருது. இல்ல கொஞ்சம் இருங்க. மத்திய அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை உறுதியாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஃபண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க சொல்ற எல்லா மைக்ரோ ஸ்கீமும் செயல்படுத்துவதற்கு அடிப்படையில விவசாயம் நடக்கணும்ல. விவசாயம் நடந்தாதானே இந்த ஸ்கீம் எல்லாம் முழுமையா செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு விவசாய தற்கொலை நடந்திருக்காது. விவசாயிகள் தற்கொலை பண்றதுக்கு காரணம் என்ன? அவனோட வறுமை தானே. எந்த ஸ்கீம் கிடைக்காதனால இது பண்றேன். நீங்க பேச அலோவ் பண்ணுங்க ஐயா. ஒரு கொஞ்சம் தான் அமைதியாவே பேசலாம். கொஞ்சம் இல்ல சார், என்னோட சகோதர விவசாயி சாவறான் இன்னைக்கு. இல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைவருமே விவசாய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் தான். நான் உட்பட, நானும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவன் தான், அது வேற. ஆனா விஷயம் என்னன்னா, நாம போராடி கொண்டிருக்கிறோம். இதுல என்னை பொறுத்தவரையில மத்திய அரசாங்கம் கடந்த 2 வருடங்கள்ல ஏற்கனவே இருந்த மத்திய அரசு செயல்படவில்லை என்பதை நாங்களே சொல்லியிருக்கிறோம். ஆனால் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு பயிர் காப்பீட்டு கடன், மண்வள அட்டை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய விஷயம். அது ராகுல் அவர்கள் காங்கிரசினுடைய துணைத் தலைவர் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் பரப்புரை செய்யும் பொழுது 150 ரூபாய் 50 ரூபாய் தான் போகுதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100% நேரடியாக வங்கி கணக்கில் விவசாயிகள் அந்த தொழிலாளிகள் கணக்கில் போய் சேருதா இல்லையான்றது தான் முக்கியமான விஷயமே. அதே போல தான் யூரியாவுடைய எல்லாமே டைரக்டாக போகுது. அந்த இவர் சொன்ன விஷயத்தை வந்து நாம் சரி செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த 5 வருடங்கள் முடிவதற்குள்ளாக இவர் சொன்ன மாதிரி பல குழுக்களை நாங்கள் இப்போது அமைத்துக் கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் கண்காணிப்பு இங்க மத்திய அரசு எல்லா விஷயமும் கிடைக்குது சார், நான் ஒத்துக்கிறேன். பேசலாம். நம்ம இங்க மத்திய அரசு எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாராயணன் பட்டியல் எடுக்கிற போதே மாநில அரசு செய்யவில்லை அப்படிங்கிற அந்த இடம்தான் அங்கு உருவாக முக்கியமான ஒன்று. நீங்கள் காப்பீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உபகரணங்களை தருவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எப்போ நடக்கும்? விவசாயம் நடந்தால் தானே. விவசாயத்துக்கு அடிப்படை தேவை தற்போது தண்ணீர். அந்த தண்ணீர் இல்லாத காரணத்தால் தான் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அதை பற்றி தான் நாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். மைய அரசு இதை தரவில்லை அதை தரவில்லை என்ற குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கிற வறட்சி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மைய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த டீமை வந்து ஒரு விசிட் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அது ஆன பிறகு அவர்களுடைய கிராண்ட் எங்களுக்கு வந்து வரும். எங்கள் மேட்சிங் கிராண்டை போட்டு கட்டாயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 1 மாதம் 2 மாதத்தில் நடப்பதில்லை. மைய அரசனுடைய நிதி வந்து அவருடைய ஆய்வு முடிந்து மாநில அரசு பரிந்துரையும் அவர்கள் ஏற்று அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தே ஆர் ஆல்வேஸ் கட்டிங். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்திக்கிற போது நிச்சயமாக இது குறித்து வலியுறுத்துவார். ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர்களும் நாங்கள் குறை சொல்லவில்லை. மைய அரசும் இதை ஒரு கனிவோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே அது வந்துவிடும். இந்த வறட்சி நிவாரணம் வந்த பிறகுதான் அதை கொடுக்க முடியும். மாநில அரசனுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸஸுக்கு அடுத்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதற்கு அடுத்து வந்து லிக்கர் ரெவென்யூ, இது 3 வந்து எங்கள் அரசு ஊழியர்களுக்கு தர வேண்டிய சம்பளத்திலேயே 54% சம்பளத்தை தான் இந்த மாநில வருவாயிலிருந்து நாங்கள் தர முடிகிறது. ஆனால் மீதி எல்லாம் கார்ப்பரேட் டேக்ஸ். இந்தியாவிலே 3வது நிலையில் அதிக தொழிற்சாலைகளை வைத்திருக்கிற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஏர்னிங் என்று 1,20,000 கோடிக்கு மேல் வருகிறது. மைய அரசுடைய இன்டிவிசிபிள் பிரிக்க முடியாத தொகுப்புக்கு சென்று விடுகிறது. அதில் 1,20,000 கோடிக்கு மேல் பிரிக்க முடியாத தொகுப்புக்கு சென்ற அந்த பணத்திலிருந்து எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறார்கள் என்றால் 4,200 கோடி மட்டுமே தந்திருக்கிறார்கள். கடந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி இதுதான் நிலைப்பாடாக இருக்கிறது. ஃபைனான்ஸ் கமிஷனுடைய அந்த வரைமுறை மைய அரசுக்கு மாநில அரசிலிருந்து நம்ம ரத்தத்தை சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பினுடைய பலன் பின்தங்கிய மாநிலம் என்று உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, பீகாரை, ராஜஸ்தானை எல்லாம் டெக்ளேர் பண்ணி வற்றாத ஜீவநதியில் உள்ள அந்த பகுதிக்கு அந்த பணம் மோஸ்ட் அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்று திருப்பி விடுறாங்க. கூட தமிழக அரசு அதை வற்புறுத்தி கேட்கல. நிதியை வந்து மத்திய அரசு ஆண்டு பலவாக அண்ணா காலத்திலிருந்து நிதி கமிஷனுடைய இந்த அணுகுமுறையை மாற்ற வேண்டும்.
என்று உழைக்கின்ற மாவட்டம் சோம்பேறி மாவட்டத்துக்கு மாநிலம், உழைக்கின்ற மாநிலம் சோம்பேறி மாநிலத்துக்கு இந்த வருவாய் செல்லக்கூடாது என்று தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் வாதிட்டு கொண்டிருக்கின்றன டெல்லியில். அவர்கள் செவிமெடுக்காத நிலை இருக்கிறது. இது ஒரு புறம். இது ஒரு புறம். இப்போ மாறிடுச்சு நித்தி ஆயோக் வந்த பிறகு. இப்போ நாங்கள் அதை போராடி வாதாடி சற்று அதிகப்படுத்தி இருக்கிறது தற்போது இந்த அரசு. அதை அருண்ஜேட்லியிடம் கூட நாங்கள் பேசினோம், மோடியிடம் பேசினோம், எல்லாம் பேசி அவங்க எங்களுக்குன்னு இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு ஸ்டேட்ஸ் உற்பத்தி மண்டலம் ஓரளவுக்கு எங்கெங்கே கொஞ்சம் அதிகம் கொடுக்குறாங்களோ பர்சன்டேஜை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. ஆனால் அதனால் அந்த இந்தி பேசுகிற மாநிலம் என்று நான் மொழி பிரச்சனையில் போகவில்லை. அந்த வடபுலத்திலே இருக்கிற கங்கை நதி பாய்கிற காலிலே மடைமாறி கொண்டிருந்து முப்போகம் விளைகின்ற அந்த மாநிலங்களை மோஸ்ட் அண்டர் டெவலப்டு ஸ்டேட் என்று சொல்லி இந்த பணமெல்லாம் அங்கே போகிறது. கேரளாவே இதுக்கு போராடுகிறது. கேரளா லாட் ஆஃப் எக்ஸ்போர்ட் எர்னிங்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அந்த பிளான்டேஷன்லேருந்து வருது. அந்த பணமும் டெல்லிக்கு போய் கேரளாவுக்கு அவங்க அந்த பங்கு திருப்பி கொடுப்பது. பேசலாம் திருப்பாகியம். இங்க தற்காலிக தீர்வுக்கு வழி இல்லை, எல்லாமே நிதி அப்படின்னு பார்க்கிற போது மாநில அரசுக்கும் நிதி பற்றாக்குறை, நிதி தேவை என்பது இருக்கிறது. மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வை கொண்டதாக இருக்கிறது. எல்லா திட்டங்களும் முறையாக செயல்படுத்தப்படுகிறது. இதுதான் கள யதார்த்தம் என்பதை ரெண்டு தரப்பும் பதிவு செய்து. இல்லை அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய நீண்டகால தொலைநோக்கு திட்டம் கூட சொல்ல முடியாது. இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஏற்கனவே இருந்த மத்திய அரசு இதை செய்யவில்லை என்றுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. வரும்பொழுதே பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் என்பது உண்மை. அதையொட்டி தான் அவர் மான் கி பாத் பேசிக்கிட்டே இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா பூச்சி மருந்து நிதி ஒதுக்கியிருக்கு. இதில் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவர் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் 50% கொடுப்பேன்னு சொன்னார். அதாவது நீங்கள் ஆதார விலை. இப்போ அது ஏன் கொடுக்கல? அது நாங்கள் 5 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றோம்னு சொல்கிறாங்க. சாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை கொடுக்குறேன்னு அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அது. ரெண்டாவது விஷயம், பரிந்துரை நடைமுறைப்படுத்த முடியாத உச்சநீதிமன்றத்தில் அபிடோட் ஃபைல் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா, ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்கள் 36,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். நீங்க நானே கேட்குறேன்னு சொன்னா 89ல் 14% ஜிடிபியில், 2009 அது 6% ஆச்சு. இப்போ அது 2.5% 3% போய் நிற்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இது இந்த விவசாய அவர் சரியாக அண்ணன் சொன்னாங்க, பிரைமரி செக்டாரில் கவனம் செலுத்தலை. இதுக்கு நாங்கள் மான் கி பாத் பேசுகிற பொழுது என்னன்னு சொன்னால், விவசாயத்திற்காக நாங்கள் இதை 6%ஆவோ 10%ஆவோ உயர்த்தணும்னு சொல்லலை. நீங்கள் சில அதாவது மைக்ரோ லெவல் சில திட்டங்களை சொல்கிறாரே தவிர, ஒட்டுமொத்தமாக நீங்கள் விவசாயத்தை வளர்ப்பதற்கான விஷயங்களை பற்றி இந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸே கிடையாது. அடுத்த விஷயம் என்னன்னா, கடன். நான் சொல்லல, கடன் விஷயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குறவங்க டபுளாக இருக்கு. 5,000லேருந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறவங்களும் கடன் கொடுப்பதும் நீங்கள் பாதியாக குறைஞ்சிருக்கு. யாருக்கு போகுதுன்னு சொன்னால், நீங்கள் கிராமப்புற கடன் என்பது நீங்கள் விவசாயத்து 38% தான். மீதி 53% அமிதாப் பச்சன் மாதிரி அல்லது நகர்ப்புறங்களில் மெட்ரோவில் கிராமப்புற விவசாயத்துக்கான கடன் என்ற முறையில் நீங்கள் கருவிகளுக்காக தொழிற்சாலைகளுக்காக இந்த பேரை சொல்லி வாங்குறது அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு சொன்னால், இந்த என்ன திட்டம் அறிவித்தாலும் அது பிரைமரி செக்டாருக்கு போகிற ஏற்பாடு என்பது கிடையாது. ஆகவே இப்போ இவர் சொல்லுவது மோடியினுடைய திட்டம் நீண்டகால திட்டமும் கிடையாது, குறுகிய கால திட்டமும் கிடையாது. இது சில கண் துடைப்புக்கான சில நடவடிக்கைகள் தான். நான் இவர் சொல்லியிருக்கக்கூடிய சில மைக்ரோ லெவல் திட்டங்கள் என்பது ரொம்ப குறைவு. 100 நாள் வேலை திட்டம் என்ன கோரிக்கை வருது? இதே விஷயத்தை பல தாலுகாவுக்கு இன்க்ரீஸ் பண்ண வேண்டும், 150 நாளாக உயர்த்த வேண்டும். நிதி ஒதுக்கலை. என்ன ஏற்கனவே 36,000 கோடி அதே நிதியைத்தான் இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது. பண மதிப்பு எல்லாம் குறைந்த பிற்பாடு அதே அளவு தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே நாங்கள் அது பெரிய திட்டம் நிறைய ஒதுக்கிட்டோம்னு சொல்வதெல்லாம் தவறான விஷயம். அதுக்கான ஆதாரம் அவங்க பட்ஜெட்டில் இருக்குது. ஆகவே இந்த மத்திய அரசாங்கம் இதில் விவசாயத்துக்கு பிரைமரி செக்டார் என்ற முக்கியத்துவம் கொடுக்கல. சில மைக்ரோ லெவல் திட்டங்களை அறிவித்து அதை மேக்ரோ லெவலில் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முதல் விஷயம். அடுத்து என்னன்னு சொன்னால், நீங்கள் அண்ணன் சரியாக சொன்னாங்க. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இதெல்லாம் அமுல்படுத்தக்கூடியது நீங்கள் பாசன வசதி ஏரிகளை கர்நாடகாவில் 27,000 அமைச்சிட்டாங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி ஆந்திராவில் அதிகமாக ஏரிகள் அமைக்கப்பட்ட. ஏன் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் நமக்கு திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தது, எத்தனை ஏரிகள் இங்கே மூடப்பட்டிருக்கிறது? நம்ம சென்னையை சுற்றியே சொல்லலாம். இது அரசுக்கு பொறுப்பு இல்லையா? மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லையா? மத்திய அரசாங்கம் சரி, இது அந்த மாநிலத்தை செஞ்சால் நம்ம ஏன் செய்யக்கூடாது? இதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் சேர்ந்து மக்கள் காரணம் என்று சொல்ல முடியாது. இதை மக்கள் காரணம் என்று சொன்னால் அது மிக மிக அபத்தமாக இருக்கும். இது மாநில அரசு தமிழ்நாட்டை ஆண்டவர் முக்கியமான காரணம். அடுத்து என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால்,
இப்போ உடனடி நிவாரணம் என்ன? நான் அதாவது ஆய்வு செய்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து வறட்சின்னு அறிவிக்கணும், ஆய்வு செய்து விதிப்புற அதை ஏன் செய்யலைன்னு தான் கேள்வி. உங்களுடைய கேள்விகளுக்கு திரு நாராயணன் சுருக்கமா இல்லை, அதாவது மைக்ரோ மேக்ரோ அப்படிலாம் இல்லைங்க. அந்தந்த மண் வளத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான விவசாயம் குறித்த அத்தனை விஷயங்களும் மாநில அரசு என்ன முன்வைக்கிறதோ அதற்கு உண்டான நிதியை மத்திய அரசு ஒதுக்குகிறது. அதற்கு உண்டான திட்டங்களை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ஒதுக்கி இருக்கிறது. இந்த மாதிரி இவர் சொல்கிற இந்த மேக்ரோலாம் இல்லை. மிக தெளிவாக பயிர் காப்பீட்டு திட்டம், ஃபசல் பீமா யோஜனா, இந்த மாதிரியான பல விஷயங்கள், அதே மாதிரி வேர் ஹவுசிங், அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு உண்டான நிதிகளை இந்த மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதற்குண்டான அத்தனை விஷயங்களுமே என்கிட்ட டாக்குமெண்ட்டாகவே இருக்குது. நான் பாக்கியம் ஏன்னா ரொம்ப லேட்டாக அவர் கேட்டதுக்காக சொல்கிறேன். அதனால் இது வந்து மைக்ரோலாம் இல்லை. தமிழகத்திற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி முதல் தவணையாக இந்த வருடமும் கொடுத்திருக்கிறது. பல்வேறு காரணங்களால் சில விஷயங்கள் வந்து மாநில அரசு அதை நிறைவேற்றாது இருக்கிறது என்பது உண்மைதான். இதில் காப்பீட்டு திட்டம் ஐயா சொன்னது போல இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. உறுதியாக மாநில அரசோட ஒத்துழைப்புடன் மத்திய அரசு இந்த விவசாயத்திற்கு, விவசாயிகளுடைய நலன் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யும். சுருக்கமா உங்களுடைய இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் முடிச்சிடுறேன். அவர் ஐயா சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மணல் கொள்ளை என்பது தடுக்கப்பட வேண்டும். அந்த மணல் கொள்ளையை அனுமதித்தால் விவசாயிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அது மண்ணுக்குள்ளே தான் போகும், மேலே வர. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து இந்த திட்டங்களை பத்தியோ நீர் பிரச்சனையை பத்தியோ எதை பத்தியும் பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு விவசாயிகளுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்தத்துக்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டும் ஒழிய இந்த நீண்டகால திட்டமோ இதெல்லாம் எங்களுக்கு இப்போ தேவையே இல்லை. இப்போ இன்றைக்கு தினம் ஒரு விவசாயியா தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தினம் ஒரு விவசாயி செத்துட்டு இருக்காங்க. அந்த விவசாயி எதனால சாகுறாங்க, எப்படி சாகுறாங்க, அவங்களுடைய வறுமையை எப்படி போக்கலாம், அதை எப்படி அதை தடுத்து நிப்பாட்டலாம், அதுதான் இன்னைக்கு ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற மொழிய இதுக்கான காரணங்களையோ பிரச்சனைகளையோ பேச வேண்டிய அவசியத்தில் இல்லை இன்னைக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களுக்கு எந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இலவசங்களும் எங்களுக்கு தேவையில்லை. இலவசங்கள் ஊழலுக்கு வழிவகுக்கிறது. இலவசங்களே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நியாயமான சட்டப்பிரகாரமாக கிடைக்க வேண்டிய நிதிகளை தந்தால் போதும். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொடுத்தால் போதும். இன்னைக்கு மத்திய அரசு தன்னுடைய நிதியை ஒதுக்கிவிட்டது பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு. மாநில அரசு தன்னுடைய நிதியை ஒதுக்கி விவசாயி 22 மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கினால் ஓரளவுக்கு தற்கொலையை நிறுத்த முடியும். அதே அடுத்ததாக வறட்சி மாநிலம் அறிவித்து வறட்சி நிவாரணங்களையும் வழங்கப்பட்டால் விவசாயிகள் தற்கொலையை நிறுத்த முடியும். ஏன்னா ஆளுங்கட்சியோடைய முன்னாள் அமைச்சர் வந்திருக்கார். அதனால எங்களுடைய இன்றைக்கு உள்ள ஒரு நெருக்கடியை உங்களுடைய விளக்குறேன். தயவு செய்து விவசாயிகளை காப்பாத்துங்க, கஷ்டங்களை புரிஞ்சு விவசாயிகளை காப்பாத்துங்க. அதான் ஐயா கூறியதை போல இப்போது அந்த இன்ஸ்டன்ட் ரெமெடி என்ன, லாங் டேர்ம் ரெமெடி என்ன என்ற இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போது இன்ஸ்டன்ட் ரெமெடி தான் தற்கொலை, பணப்பிரச்சனை காரணமாக, பண தட்டுப்பாடு காரணமாக விவசாயம் பொய்த்து விட்ட காரணத்தால் தற்கொலை நடக்கிறது என்ற நிலையிலிருந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என்றால் அவர்களுக்கு பணத்தை தந்தாக வேண்டும். அது அரசுக்கு ஏற்கனவே இந்த நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் விவசாயிகள் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக தீவிரமாக அது கருத்திலே கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டாயமாக விரைவிலே அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதற்கு நானும் உறுதுணை புரிவேன் என்பதனை இந்த நிகழ்வை வைத்துக்கொண்டே நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். முதற்கண் அடுத்து நாங்கள் கடந்த காலத்திலேயே காவேரி பிரச்சனைக்கு ஒரு ஆய்வினை நடத்திவிட்டு கர்நாடக மாநிலம் சென்று ஒரு 10 நாள் இருந்து நிபுணர் குழு சென்று விவசாயிகளையும் உள்ளடக்கிய குழு சென்று ஆய்வினை நடத்திவிட்டு இந்த லாங் ரன் காவேரி நீர் தமிழகத்துக்கு அறவே கிடைக்காத நிலையை கர்நாடகம் உருவாக்கிவிடும். காரணம், இருக்கின்ற தண்ணீர் அவர்கள் இன்று விஸ்தரிக்கப்பட்டிருக்கிற 35 லட்சம் 40 லட்சம் ஏக்கருக்கே 2 போகம் செய்வதற்கே போதாது என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அதனால்தான் கிட்டத்தட்ட 42,000 பெரிய ஏரிகள், 43,000 நடுத்தர ஏரிகளை ஆழப்படுத்தி, குறைந்தது அந்த செம்மாதலை போடுகிற மராட்டிய மாநிலத்தினுடைய ஒரு 3-4 மாவட்டங்களைப் போல
அங்கே 20 அடி 30 அடி என்ற ஆழம் அகலம் 10 ஏக்கரை 20 ஏக்கராக 20 ஏக்கரை 100 ஏக்கராக அகலப்படுத்தி அப்படி பெய்கின்ற மழைநீரை தேக்கி வைத்தல், கடலுக்கு சென்று வீணாக போகின்ற மழைநீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தினால்தான் தமிழகத்தினுடைய லாங் டேர்ம் பிரச்சனை நீர் பிரச்சனை. தண்ணீர் தான் அடிப்படை. தண்ணீர் இருந்தால்தான் உழவன் பிழைக்க முடியும். மற்றதெல்லாம் செகண்டரி. மானிட்டரி சப்போர்ட்டில் மற்ற இடுபொருள்களை கொடுத்து விடலாம், பயிர் பாதுகாப்பை கொடுத்து விடலாம். ஆனால் பயிர் வளர்வதற்கு தேவையான தண்ணீரை அரசு கொடுக்க முடியும். இந்த தொடர் அழுத்தத்தை தற்போது மத்திய அரசுக்கு தமிழக அரசாங்கம் இல்லை, நாங்கள் ஒரு திட்டத்தை தயாரித்து 72,000 கோடி தேவைப்படுகிறது. இந்த ராட்சச ஏரிகளை ஒவ்வொரு தாலுக்கா, பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து அளவிலே கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் ஒன்றை நாங்கள் ராகுல் காந்தி காலத்திலேயே அவர் என்ன பேர் ராஜீவ் காந்தியிடமே அந்த திட்டத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, பிறகு அதை கிடப்பிலை போட்டு விட்டார்கள். மைய அரசு உதவி இல்லாமல் மத்திய அரசு தான் ஸ்பான்சர் செய்ய முடியும். இந்திய அரசியல் சட்டப்படி மாநில அரசுகள் நேரடியாக நிதியுதவி பெறுவதற்கு வெளிநாடுகளை நாங்கள் அணுக முடியாது. தட் ஷுட் பி ஸ்பான்சர்ட் அண்ட் ஃபார்வர்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். மீண்டும் இதை தற்போது தந்திருக்கிறோம். இதை மைய அரசு உலக வங்கி பணத்துக்காக கேட்டிருக்கிறோம். உலக வங்கி பணம் வந்தால் கட்டாயமாக இந்த ஏரி குளங்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு கால திட்டமாக கொண்டு வந்தால் அப்போதுதான் நிரந்தரமாக உழவர் பிரச்சனை தீர்மையுடைய காவேரி பாலாறு என்று சொல்லுவது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்லாமல் இருந்திருந்த இந்த தண்ணீர் அளவு கூட நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பின் இதே கிடைக்காமல் போயிருக்கும். அந்த ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு மத்திய அரசுக்கு தரும் என்று நம்புகிறோம். நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த வருடம் 1,44,435 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 41% 59,801 கோடி பயிர் காப்பீட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கி. அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசுக்கு தரும். அதன் மூலமாக விவசாயிகளினுடைய தற்கொலைகள் தடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.